ட்ரம்பினுடைய அடுத்த அதிரடி அதிரக்கூடிய உலக அரசியல் அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் மாறி உலக அரசியல்ல அமெரிக்காவுடைய செயல்பாடுகள் ட்ரம்பினுடைய நடவடிக்கை பார்க்கப்படுது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கக்கூடிய நிலையில கிரீன்லாந்தை அமெரிக்காவோடு இணைக்கக்கூடிய தன்னுடைய சர்ச்சைக்குரிய திட்டத்தை மீண்டும் முன்மொழிந்திருக்கார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா தொடக்கத்துல வெறும் அரசியல் பேச்சு அப்படின்னு தான் இது பார்க்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. இப்ப என்ன பண்றது, ஐரோப்பிய தலைவர்களால் ஒரு தீவிரமான அச்சுறுத்தலாக இது கருதப்படுது. ஐரோப்பா அமெரிக்கா இடையிலான உறவுகள்ல ஒரு பெரிய நெருக்கடி இது ஏற்படுத்தலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. கிரீன்லாந்து டென்மார்க் அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சுயாட்சி பிரதேசம், வேற நாட்டினுடைய ஆதிக்கம் வேண்டாம் அப்படிங்கிறத அதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் தெளிவாக தெரிவிக்கிறாங்க. அமெரிக்கா இந்த தீவை தன்னோட இணைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா விருப்பமில்லாத கிரீன்லாந்து மக்களை இராணுவ பலத்தால் கட்டுப்படுத்த நேரிடும். இது நீண்டகால அடிமை ஆட்சியும் சர்வாதிகாரத்த சூழலையும் உருவாக்கும். இந்த யோசனைக்கு டென்மார்க் பிரதமர் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. வாஷிங்டனுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில பேசியிருக்காரு. அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றும் தேவை பற்றி பேசுவது முற்றிலும் அர்த்தமற்றது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. டென்மார்க் ராஜ்யத்தினுடைய எந்த பகுதியையும் இணைக்க அமெரிக்காவிற்கு சட்ட அடிப்படை கிடையாது அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் நேட்டோ உறுப்பினர்கள் அப்படிங்கிறதால கூட்டு பாதுகாப்பு உத்தரவாதத்தால் ஏற்கனவே பாதுகாக்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டுறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தம் மூலமாக அமெரிக்காவிற்கு கிரீன்லாந்தில் விரிவான இராணுவ அணுகல் இருக்கு அப்படின்னும் டென்மார்க் குறிப்பிட்டது. கிரீன்லாந்து படையெடுப்பால டென்மார்க் நேட்டோவின் 5ஆம் பிரிவை பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு கிரீன்லாந்து மீது கிரீன்லாந்து படையெடுக்கப்பட்டால் டென்மார்க் நேட்டோவினுடைய 5ஆம் பிரிவை ஆர்டிகல் 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை பயன்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிலைமை இது இன்னும் தீவிரமாக்கும், மிகப்பெரிய அபாயத்தை உருவாக்கும். இந்த பிரிவின்படி ஆர்டிகல் 5 படி ஒரு நேட்டோ உறுப்பினர் மீதான தாக்குதல் அனைத்து உறுப்பினர்கள் மீதும் நிகழக்கூடிய தாக்குதலாகவே கருதப்படும். கூட்டணியை ஆதரிப்பதா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு நேட்டோ நாடுகளும் பகிரங்கமாக தேர்வு செய்ய இது கட்டாயமாகும். 5ஆம் பிரிவுக்கு ஆதரவு அளிக்க தவறினா நேட்டோ அமைப்பை சிதையலாம். அதாவது ஒரு நேட்டோவை தாக்கினால் மற்ற எல்லா நேட்டோ நாடும் உதவிக்கு வரும். ஆனால் தாக்குதல் நடத்துவதே நேட்டோவாக இருந்தால் என்ன ஆகும், மொத்த நேட்டோவும் சிதைஞ்சு போகக்கூடிய நிலை உருவாகும். இந்த விவகாரத்தின் விளைவுகள் மோசமானதாக கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கப்படுது. கிரீன்லாந்து இணைப்பது நேட்டோ ஒற்றுமையை சிதைக்கும். இதன் மூலமாக ரஷ்யா பால்டிக் நாடுகளை அச்சுறுத்தி அதன் மூலமாக நேட்டோவிற்கு சவால் விடும். நேட்டோ உடைஞ்சது அப்படின்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளை தாக்க ரஷ்யா அஞ்ச மாட்டாங்க. அதோட அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே பெரிய வர்த்தக போரையும் தொடங்கலாம். ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பாதுகாப்பு எரிசக்தி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து பதிலடி கொடுக்கலாம். இது அமெரிக்க வணிக நலன்களையும் முதலீட்டாளர்களையும் பாதிக்கும். அமெரிக்காவுக்குள்ள இந்த நடவடிக்கை கடுமையான அரசியல் எதிர்ப்பை ஏற்படுத்தும். இத்தகைய செயலின் செலவு அபாயங்கள் அவசியத்தை மக்கள் கேள்வி எழுப்பலாம். இது அமெரிக்காவில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனைத்து செயல்பாடுகளையும் பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இராணுவ மோதல், பொருளாதார சேதம், உள்நாட்டு பாதுகாப்பு தன்மை அப்படின்னு எல்லாவற்றிலும் பிரச்சனையை ஏற்படுத்தும். நேட்டோ உடைஞ்சா அது சீனா ரஷ்யாவுக்கு சாதகமாக மாறும். கிரீன்லாந்தை கைப்பற்றி அமெரிக்கா தற்காலிகமாக வென்றாலும் நீண்ட கால கண்ணோட்டத்துல அமெரிக்காவிற்கு அது பெரிய பின்னடைவாக அமையும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது.